அந்த 2 கொலைகாரங்களும் வீட்டுக்கு வந்து ஹீரோவை மிரட்டிட்டு போக, ஹீரோ வேற வழி இல்லாம நடந்ததெல்லாம் அப்பா அம்மா கிட்ட சொல்லி அவங்கள வீட்டை விட்டு வெளியே போய் தங்க சொல்றான். அப்புறம் தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக போலீஸ்ல போய் எல்லாத்தையும் சொல்லி சாட்சி சொல்றேன்னு சொல்ல, அந்த போலீஸ் இந்த ரவுடி சித்தப்பாக்கு கால் பண்ணி உன் அண்ணன் பையனை கொன்னதுக்கு எவிடன்ஸ் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி அவனோட லஞ்சத்தை பேரம் பேசுறான். அப்புறம் பேரம் ஓகே ஆனதும் இவனை வேற கேஸ்ல என்கவுண்டர் பண்ண ட்ரை பண்ண ஹீரோ எப்படியோ தப்பிச்சு வந்துடுறான். அப்பதான் தெரிய வருது இந்த சித்தப்பா அந்த பையன் கிட்ட இருந்து திருடின 5 கோடியை இவனோட பழைய டிரைவர் கிட்ட கொடுத்து ஒளிச்சு வச்சிருக்கான். அந்த டிரைவர் ஒளிச்சு வச்ச இடத்தை யார்கிட்டயும் சொல்லாம செத்தும் போயிடுறான். அந்த கார்ல தான் அந்த டீடைல்ஸ் இருக்குன்னு சிசிடிவில கண்டுபிடிச்சு காரை கொண்டு வந்து கொடுக்க சொல்லி ஹீரோவை மிரட்ட அவனை கொண்டு வந்து கொடுக்குறான். அப்போன்னு பார்த்து இந்த கொலகாரங்களும் வந்து கார்ல இருக்கிற அவங்களோட பணத்தை கேட்க சண்டை ஆகி மாத்தி மாத்தி ஷூட் பண்ணி அந்த ரவுடி சித்தப்பா இறந்து போயிடுறான். அதை பார்த்த ஹீரோ போலீஸோட ஜீப் எடுத்துட்டு குடும்பத்தோட தப்பிச்சு போக, அதை பார்த்த என்கவுண்டர் ஸ்பெஷல் போலீஸ்காரன் ஹீரோவோட கார் எடுத்துட்டு பின்னாடியே சேஸ் பண்ணி போக, இன்னொரு போலீஸ் ஜீப் எடுத்துட்டு இந்த 2 கொலகாரங்களும் சேஸ் பண்றாங்க. அப்போ இந்த போலீஸ்காரன் வந்த கார் ஆக்சிடென்ட் ஆகி ஏறிய அதுல அந்த போலீஸும் இறந்து போயிடுறான். பணம் எல்லாம் நெருப்புல ஏறிது. ஆனா இந்த கொலகாரங்களால எடுக்க முடியல. அதுக்குள்ள போலீஸ் வந்து அவங்களை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அப்போ ஹீரோக்கு அந்த கார்ல இருந்து விழுந்த சூப்பர்மேன் பொம்மை மட்டும் கிடைக்குது. ஹீரோ அப்பா பேசாம கார் வச்சிருந்தாவது டிரைவர் வேலை மிஞ்சிருக்கும், சரி நீ பேசாம என் ஆஃபீஸ்க்கு வான்னு கோமா சொல்லிட்டு போக, ஹீரோ டென்ஷன் ஆகி அந்த பொம்மையை தூக்கி போட அதுல இருந்து ஒரு லாக்கரும் ஒரு பேப்பரும் கிடைக்குது. அந்த பேப்பர்ல இருக்க டீடைல்ஸை வச்சு ஹீரோ தேட அவனுக்கு ஒரு லாக்கர் கிடைக்குது. ஹீரோ அந்த லாக்கரை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல அந்த ரவுடி மறைச்சு வச்ச 5 கோடி பணம் இருக்கு.